இன்னைக்கு ஜெபம் 6:30க்கே ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வருஷம் ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இந்த 7 மணி ஜெபத்தை எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? நாங்கள்லாம் 3 மணிக்கே இங்கே தான் இருக்கோம். ஆண்கள் ஜெபம் நடந்து முடித்து சுவையாக சூடாக அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே உட்காந்துருக்கோம். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். அந்த நம்ம நல்லா நடத்துவார், நல்லா நடத்த போகிறாரு. ஆமென். இப்போ தான் சொல்லியிருக்கேன், யாராவது அங்கேயும் போனால் நானே பார்த்துடக்கூடாது முதல்ல. ஆமாம், எல்லோரும் அதே அந்த கவனம் சிதறலாயிடக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபம் நமக்கு ஒரு பலனாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். இடையில என்ன சொல்லலாம்? யாரெல்லாம் சொல்லுதீங்களோ அப்படி நடந்துரும். ஆமென். ஆண்டவர் பூமியில் ஆட்சி செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். இவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்களா? கண்டிப்பாக மனம் திரும்புவாங்க. அதான் அந்த உள்ள ஒரு ஆமேன் என்ன பண்ணுங்க, உள்ள 2 சேர்த்து கொடுங்க. ஆமென். அந்த பூமியில் ஆட்சி செய்வார் சொல்லும்போது கை தன்னால எங்கே போகணும்? கை தன்னால மேல போகணும். ஆமே. ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சன்னிபோது நம்ம ஊரெல்லாம் நினைச்சிட வேண்டியதான். நான்லாம் அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கையை உயர்த்தும் போது ஒரு திருப்பு 360 டிகிரியில் அப்படியே ஒரு ரவுண்டு. எல்லாரும் ஆண்டவர் சீக்கிரமாக வரட்டும் ஆண்டவரே, இது கடைசி பஸ்ஸு, இதுக்கு மேலே என்ன பஸ்ஸு கிடையாது, அடுத்த பஸ்ஸு கிடையாது. லாஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். யாரும் இறங்கிடக்கூடாது கீழே. மற்றவர்கள் அப்படி தான் போட்டிருக்கு. மேலே இருக்கவங்க கீழே வந்து தண்ணி கோரிட்டு மேலே போகணும்னு இயேசு வந்துடுவாராம். நம்மளால் லாஸ்ட்டு பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம கூடாரத்தை பார்க்கும்போது ஃப்ளைட்டில் உட்காந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. தம்பி ஃப்ளைட்டில் இருந்த மாதிரி தான் இருக்குது. தம்பி நிறையா இடம் ஃப்ளைட்டில் போயிருக்காப்புல. ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கேப்டன் இப்படி பார்த்து பேசுவார், கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே திரும்பிடுவார், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி நம்ம எல்லோரும் சரியான ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஆமென். சரியான ஃப்ளைட்டில் என்ன பண்ணிட்டோம்? ஏறியாச்சு. இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்றிருக்கு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாகாமல் எல்லோரும் நம்மளை மாதிரி ஆளுகளை ஏற்ற வேண்டியிருக்கணும். நிறைய பேரை இந்த பாட்டெலாம் படிக்கும்போது நம்ம ஊர் ஆண்டூரில் வரணும். ஆமென். வராமல் இருக்கிறதுக்கு தான் லேட் ஆகும், வந்தால் சீக்கிரம் வந்துடுவாங்க. வராமல் இருக்கிறதுக்கு தான் எப்படி இருக்குது, லேட்டு மாதிரி தெரியுது. வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்கள். இந்த பாட்டெலாம் நம்ம படிக்கணும், விசுவாசியாக படிக்கணும்னு நினச்சிடக்கூடாது. நம்மளாம் ஊழியர்களாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டை நிறைய பேரை தட்டி எழுப்பணும். இந்த கவியில் போட்டிருக்கு, கல் மனதை என்ன பண்ணுவாராம், படிக்கும்போது எங்கே கல் மனதை உடைக்கன்னு ஜெபம் பண்ணணும். 2வது படிக்கும்போது மற்றவங்ககிட்ட கிடக்க கல் மனசை உடைக்கணும்னு ஜெபம் பண்ணணும். எஸ்ஐகேயில் போட்டிருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாராம் ஆண்டவர். கல்லான இருதயத்தை வெளியில் எடுத்துட்டு, பேசவே மாட்டேன் அப்படிங்கக்கூடிய கல்லான இருதயத்தை வெளியில் எடுத்துட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமென். கை உயர்த்துங்க. கை உயர்த்தினோம்னா அது ஒரு சதையான இருதயம் வேணும். நான் கையே உயர்த்த மாட்டேன் அப்படின்னா அது கல்லான இருதயம். நான் 2 கையை உயர்த்துவேன், அது சதையான இருதயம். ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். கல் மனசெல்லாம் உடைப்பாராம், நல்லா ஆக்குவாராம். கல் மனசு யார் மனசை உடைக்கணும்? நம்மகிட்ட கொஞ்சம் கல் கிடக்கும் உள்ள, அதை தான் சரி பண்ணுவார். 2வது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கல் மனசு இருக்கும், அதை கர்த்தர் என்ன பண்ணுவார், கிளியர் பண்ணிடுவார். இன்னைக்கு காலையில் கூட நேற்று கூட சொன்னாங்க, ஒரு அண்ணன் நம்ம ஊழியத்தை பற்றி ஊழியத்து பக்கமே வரல, ரொம்ப வருஷமாக வரல. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, வாங்கண்ணேன்னு சொன்னாங்க. ஆமென். கல்லா சதையா? கல்லா இருந்தாங்க. அவன் படித்த பாட்டு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாகிடும் சொல்லி
20 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாட்டை படித்தாங்க, இன்னும் ஞாபகம் இருக்குது. 20 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, அண்ணே எதோ ஆயிட்டு கல்லாக இருந்த அண்ணன் எப்படி மாறிட்டாங்க. அவ்வளோதான். பாட்டு படிக்கும்போதே உள்ளுக்குள்ளே எல்லோரும் ஆமேன்னு சொல்லி படிங்க, கை அசைச்சி படுங்க, நல்லா சத்தமாக படிங்க. வேறு எங்கேயும் இந்த எதையும் பார்த்துறாங்கன்னு சொல்லியிருக்கேன். யாராவது அங்கே எங்கேயும் போனால் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் வைப்பா இருப்போம், யாராவது வருவாங்க, திடீர்னு வருவாங்க, யாரும் எங்கேயும் பார்த்துறாங்க. இந்த 3 நாள் கூட்டம் ஒரு ஃபுல் சேஃப்டி கொண்டு வரும். ஆமேன். நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த 3 நாள் நடந்த ஜெபத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய சேஃப்டி, பெரிய பாதுகாப்பு கர்த்தர் நம்ம நடத்துவார். ஆமென், 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 ஆமென். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஆமென், ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். நிறைய கையை காணலையா? ஆமென், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், ஆழ்கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். ஆமென், ஆமென். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். ஆமென், ஆமென். தூதர்களே, முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ஆமென், ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். கை அசைச்சு பாடலாம், நல்ல சத்தமா பாடுங்க, ஓயாம சொல்லக்கூடாது, நீங்களே படிச்சிட வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஊழியர்கள் எப்படி எழுப்புவாங்களாம்? நம்மளெல்லாம் எழுப்பின மாதிரி நிறைய பேர் எழுப்ப போகிறாரு. நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? அது இந்த நற்செய்தி கூட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. நம்ம தான் மோசே. நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசிகள். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நம்மெல்லாம் யாரு? மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் சொன்னார், அவங்க சொல்லுவதை கேட்காதவன் எவர் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டார். நமக்கு ஒரு ட்ரேட் மார்க் சிம்பிள் கொடுத்துட்டார், ஒரிஜினலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டார். நம்ம எல்லோரும் யாரும் சாதாரண நினச்சிடக்கூடாது. நம்ம எல்லாம் யார்? மோசேக்களாக, தீர்க்கதரிசிகளாக வச்சுருக்கிறாரு. நம்மளை நல்லா பயன்படுத்துவார். சின்ன தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்காங்க, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு எகிப்துலேருந்து இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணிட்டாராம்? வெளியில் கொண்டு வந்துட்டாராம். நான் ஒத்தையில் இருக்கேன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் ஒத்தையில் இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டே யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம ஒரு மோசே. ஆமென். நம்ம ஒரு மோசையாக, ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கை உயர்த்தினீங்களா எல்லாரும்? நல்லா உயர்த்துங்க. நான் வேதமாக உயர்த்தணும். ஆமாம், யோசுவா சொல்லுவார், நான் ஓடுற மாதிரி ஓடியாங்கன்னு சொல்லுவார். ஈட்டி தூக்கிட்டு ஓடுவார். நான் ஓடுற மாதிரி எல்லாரும் ஓடியாங்கன்னு சொல்லுவார். நான் செய்த மாதிரியே செய்யுங்கன்னு சொல்லுவார். கை உயர்த்துங்கன்னா 2 கையை நல்லா உயர்த்திட வேண்டியதான். ஆமென். கொஞ்சம் உயர்த்த உயர்த்திருங்க, நல்லா நடத்திடுவார் ஆண்டவர். உங்களால் புரிந்து கொள்ள முடியாத வழி நடத்தலாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வழி நடத்தல் வச்சிருக்கிறாரு. நம்ம தானான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவார். ஆமென், ஆமென். எத்தனை ஆமென் சொல்லணும்னு சொல்லியிருக்கு? அன்லிமிட்டட் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி நிறையா சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு ஊழியத்தை நடத்தணும், நிறைய பேருக்கு ஜெபம் நடத்தணும், நல்ல பாடல் ஆராதனை நடத்தணும், நல்ல ஸ்பெஷலாக நடத்தணும். ஆமென். யாரையும் தூங்க விட்டுறக்கூடாது. நம்ம நடத்துகிற ஜெபத்தில் நம்ம பார்வை கடைசி வரைக்கும் இருக்கணும். எப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படி ஒரு போய் பார்ப்போம். ஊழியத்தில் சந்திக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு போய் பார்ப்போம்னு பவுல் சொல்லுவார். அதே மாதிரி நம்ம ஊழியத்தில்